ஃபெல்லோஷிப்புக்கு அடிக்கடி வாங்க, ஃபெல்லோஷிப்போட இணைஞ்சிருங்க, அது உயர்த்தும். வசனம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் படியும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். இருவர் கூடி இருப்பது நலம், நல்லது. வேதத்துல நல்லதுன்னு போட்ட பிறகு இதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஒண்டியா என்ன அர்த்தம்? தனிமையா. தனிமையா ஒருவர் இருப்பதை பார்க்கலும் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது. 2 விசுவாசி சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் தாங்கிக்கணும். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை தூக்கி என்ன செய்யலாம்? எடுத்து நிறுத்திக்கலாம். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு அதில் எது அவசியம்? ஃபெல்லோஷிப் அவசியம். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு உதவியா இருந்த ஊழியரையும் அந்த ஃபெல்லோஷிப்பையும் நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. அதை மறந்தால் யாரை மறக்கிறது ஒப்பு? ஆண்டவரையே மறக்கிறதுக்கு எல்லாம் உணவுல தான் வந்துட்டே இருக்கு. இப்படி நிறைய பேர் ஃபெல்லோஷிப்போட மறந்ததுனால வாழ்க்கையில பலவிதமான வீழ்ச்சிக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த ஃபெல்லோஷிப்போடு இருக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஞானியா இருக்கிறாங்க கருதுறவங்க. 4வது படி என்னது? ஐக்கியம். முதலாவது நல்லா சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நம்பர் போட்டு சொல்லுங்க. 5 வரலாம் காட்ட வேண்டாம், இப்ப 5 வரலாம் காட்ட வேண்டாம், நம்பர் 1 தான் சொல்றேன். தனிமையான வேத தியானம், 2வது தனிமையான ஜெபம், 3வது சாட்சி, 4வது ஐக்கியம், ஃபெல்லோஷிப். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம். சரிதானா? ஆண்டுடைய பிள்ளைகளோடு வேற ஐக்கியமே வேண்டாம். ஆசீர்வாதி ஐக்கியம், சினிமாக்காரன் ஐக்கியம், அவன் அந்த சங்கம் இந்த சங்கம், அந்த ஏக்கம் ஒன்னும் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருந்தா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நமக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்னை ஆண்டவர் கூட வழி நடத்துனது ஜேம்ஸ் 69ல். நாங்கள் வருவதற்கு முன்னால பேசினேன். ஆனா நீங்க எப்படியா முகாமுக்கு வந்துடலாமா? தம்பி, என்னால் வர முடியாத சூழ்நிலை. ஆனா என் உடம்பு தான் மெட்ராஸ்ல இருக்கே ஒழிய என் ஆவியின் ஜீவன் எங்கதான் இருக்கு, அந்த ஃபெல்லோஷிப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அந்த ஐக்கியம் இவ்வளவு வருஷம் ஆனாலும் உடையாம இருக்கு. அல்லேலூயா. நமக்கு பலகீனம் வருவோம், நமக்காக அவங்க ஜெபம் பண்ணி தாங்குவாங்க, நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம பலருக்கு ஆலோசனை சொல்லிடலாம், நமக்கு ஒருத்தர் ஆலோசனை என்ன செய்யணும்? வேணும். நம்ம முதுகுக்கு பின்னால் உள்ள தூசி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அது யாருக்கு தெரியும்? மற்றவங்க சட்டையில பின்னால் ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க, எனக்கு அது தெரியுமா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னா உங்க சட்டையில பின்னால எங்க சார்ந்திருக்கீங்கன்னு ஒரு அழுக்கு இருக்கு. எது சொல்லுது? ஃபெல்லோஷிப் சொல்லுது, ஐக்கியம் சொல்லுது. நீங்க நிறைய பேரு பல சூழ்நிலையினால நீங்க வர முடியாட்டாலும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஐக்கியத்துக்கு வந்திருப்பதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடைசி காலத்துல கர்த்தர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார், விடமாட்டார். உண்மையாக